லால் சலாம் விஷ்ணு விஷால் நடித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோல்னு இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்த சொல்ல தோணுது. சூப்பர் ஸ்டாரெல்லாம் கேமியோ இல்லைங்க, அதில் கபில் தேவ் தான் இந்த படத்துக்கான கேமியோ. இந்த படத்துக்கான அடிப்படை கதையும் ஒரு கிரிக்கெட் ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக சுமாராக போனாலும் சூப்பர் ஸ்டார் வர சீன் ஃபயராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் படத்தை தூக்கி நிற்க வைக்குதுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் கதை செம்மையாக போகுது. படமும் ஒரு செம்ம என்கேஜிங்கு. நானும் என்னவோ அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே மும்பை ஆளுன்னு சொல்லி ஒரு பாட்ஷா பையை கூட்டிட்டு வந்து வாங்கிச்சேன். கூட்டிட்டு இருந்தாலும் சூப்பராக தான் இருந்துக்கும். பட் கதை வேறு விதமாக போச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு +2 கைத்தட்டலில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோலில் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான். படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பேசும் படமாக இந்த படம் இருக்குது. அப்போ விஷ்ணு விஷால் வேறு லெவல் ஆக்டிங்க. நம்ம விக்ராந்த் சொல்லவே தேவையில்லை. அவர் அடுத்த ஒரு இளைய தளபதி இல்லாத அவர் பிடிக்கிறதுக்கு வரணுன்ற வாழ்த்துக்கள் அவர் குடும்பத்திலேருந்து. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு படம். இப்போ எல்லாமே தேடலில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்துக்கான நம்பர் ரேட்டிங் கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு வர்த்தான படம் தான். ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் ஓகே. மற்றபடி படத்தில் ரொம்ப பெருசாலாம் பேசுகிற அளவுக்கு இல்லை. பட் நீங்கள் இந்த படத்தை ரஜினி படமாகவே நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா.